வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்ம 4வது காணொளியில் சந்திக்கிறோம். அதாவது ஒரு இப்போ இனி நீங்கள் பயிற்சி பண்ணுறதெல்லாம் இதில் நீங்கள் உங்களோட கொப்பியெல்லாம் கட்டி வைக்கலாம். ஒரு புக் எடுத்து அந்த புக்கில் கட்டி உங்களுக்கு வைக்கலாம். அதுக்கு இப்போ முதல் நாங்கள் எடுக்க போகிறது இப்படி ஒரு துணி, இப்படி ஒரு சதுர துணி எடுத்தோம்னா இது பாருங்கள், 5 அங்குல உயரம், 5 அங்குல அகலம் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை முதல்ல ஒரு அரை அங்குலத்தை இப்படி மடித்து, அடுத்து இன்னொரு அரை அங்குலத்தை மடித்து இதில் நேராக நடுவில் பெரிய நூல் ஓடணும். அதாவது இதை பாருங்கள், இந்த மாதிரி பெரிய நூலோடி வச்சுக்கணும். பெரிய நூலோடி வச்சுட்டு இதில் இருந்து தான் இப்போ நாங்கள் தைக்க தொடங்க போகிறோம். இது ஏன் இந்த பெரிய நூல் ஓடி இருக்கிறோம்னா, நீங்கள் மடிச்சுட்டு தைச்சிங்கன்னா நேராக வராது, உங்களுக்கு எப்படியும் வழுக பார்க்கும். அதனால தான் இந்த பெரிய நூலோடி எல்லா தையலுக்கும் தேவைப்படுகிறது. இப்போ இந்த பெரிய நூலோடியை ஓடிட்டீங்க, இப்போ பாருங்கள் துணி அப்படியே நிற்கிது. இப்போ இதில் நம்ம பெரிய நூலோடி இந்த கரையில் எப்படி தைக்கணும்னு பார்ப்போம். இந்த டொட்ஸ் வச்சுருக்கிறோம் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். இந்த தையல் மடித்து தைக்கக்குள்ள இப்படி கரை ஓரத்தில் தான் வரணுமே தவிர இங்கே தள்ளி வரக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்படி குத்தி இதுக்குள்ளால போட்டு இந்த நூலை எடுத்துட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே குத்து போடலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கீழே துணியோடு சேர்த்து இப்படி குத்த போகிறோம். பாருங்கள், குத்தி எடுத்தாச்சு. குத்தி எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம், அடுத்தது இந்த டொட்ஸில் குத்தி எடுக்கிறோம் பாருங்கள். இப்போ பின்பக்கமும் அதே அளவு வந்துட்டுது, முன்பக்கமும் அதே அளவு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், இதை இப்படி சுற்றி எடுக்கணும் பாருங்கள். இப்படி நல்ல நேராக அந்தந்த டொட்ஸில் சுற்றிட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தைச்சி முடிச்சுட்டோம். இப்போ முடிச்சு போடுறத பார்ப்போம். முடிச்சு இதை பாருங்கள், இதையும் சேர்த்து இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு நூல் போட்டுருங்க. நூல் போட்டுட்டு எப்படி கட்டி விட்டீங்கன்னா நூல் கட்டி வச்சு இது பெரிய நூலோடு இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சு போட்டு தைச்சோம், இதை முடிச்சு போடாமல் வச்சுருக்கிறோம். இப்போ என்ன செய்யலாம், இதை தைச்சிட்டு இந்த நூலை உருவி விட்டுறோம். இப்போ எப்படி இருக்குது, இதே மாதிரி தான் சின்ன நூலோடையும் நீங்கள் தைக்கணும். நான் இனி காட்டுற எல்லா கை தையலுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இதே மாதிரி மடித்து பெரிய நூல் ஓடிக்கொள்ளணும். ஓடிக்கொண்டு தான் அடுத்த இனிவார தையெல்லாம் நீங்கள் தைக்கணும். சரியா? ஓகே, இதையே நீங்கள் பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.